गोविन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः तुन्वन्ति दिव्यस्तवै वेदैः साङ्गपदरक्षणोपनिषदैः गायन्ति यं सामगां ध्यानावस्थिततत्पदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुषुरासुराणाः देवाय तस्मै नमः. ஹரி ஓம். தியான யோகத்தினுடைய பலனை நாம் பார்த்து வருகின்றோம். தியானம் செய்தால் அவனுடைய மனம் எப்படி இருக்கும், தியானம் எப்படி செய்ய வேண்டும் என்று பகவான் சென்ற ஸ்லோகத்தில் கூறினார். மெதுவாக உன்னுடைய மனதை புத்தியால் நீ யோசித்து கிருஹீதயா, கிருத்தினா உறுதியான மனதினால் தொடர்ந்து நீ மனதை இழுத்து என்ன செய்ய வேண்டும்? ஆத்மசம்ஸ்தம் வனக்கிருத்வா, ஆத்ம ஞானத்தில் அல்லது ஆத்மாவில் உன்னுடைய மனதை, ஆத்ம ஞானத்தில் உன்னுடைய சிந்தனையை, மனதை ஒன்றுபடுத்த வேண்டும். வேறு ஒன்றையும் நினைக்கக்கூடாது என்று கூறிய பகவான் 27வது ஸ்லோகத்தில் எங்கு எதை நோக்கி ஓடுகின்ற மனம் ஓடுகின்றதோ, மனம் ஓடுவது அதனுடைய இயற்கை, அந்த இயற்கையான ஓடுகின்ற மனதை நீ இழுப்பதும் அதனுடைய இயற்கை. எப்படி மனதிற்கு ஓடுகின்ற சக்தி இருக்கின்றதோ அதேபோல் மனதை இழுக்கின்ற சக்தியும் மனதிற்கு இருக்கின்றது. இப்போ மனதை, ஓடுகிற மனதை நம்ம இழுன்னு சொல்கிறோம். எதை கொண்டு இழுக்கிறோம்? கையிலையா இழுக்கிறோம்? இல்லை. இப்போ பொருளை இழு அப்படின்னா என்ன அர்த்தம்? கையில் இழுப்போம், கயிறு கட்டி இழுப்போம். அது மாதிரி மனதை இழுன்னா என்ன அர்த்தம்? மனதை கொண்டே மனதை இழு. எதில்? புத்தியா. அந்த புத்திக்கு மனதினால அறிவை கொடுத்து, பூமியில் விழுந்தவன் எதை பிடிச்சி எந்திரிக்கணும்? பூமியை பிடிச்சிட்டு எந்திரிக்கணும். அது மாதிரி மனதிலே விழுந்து அந்த மனதிலேயே நாம் எழுந்திருத்தல். ஆக மனம் என்பது அறியாமையுடன் கூடியதுதான் மனம். மனம் அறியாமையுடன் தான் பிறந்திருக்கின்றது. அந்த அறியாமையுடன் பிறந்திருக்கின்ற மனதிற்கு மனதை கொண்டே ஆராய்ச்சி செய்து, அந்த மனதினாலேயே சிரவணம் செய்து, அந்த மனதினாலேயே ஆராய்ச்சி செய்து, அந்த மனதிற்கு ஞானத்தை கொடுத்து, அந்த மனதிலிருந்து நாம் முக்தியை அடைகின்றோம். முக்திங்கிறது எதுக்குன்னு சொன்னால், உடல் மனதிற்குத்தேன் அமைதி முக்தி. அது அடுத்து சொல்லப்படுற பிரசாந்த மனசம் சொல்லப்படுறார், அமைதி அடைந்த மனம்ங்கிறார். அப்போ எதனால் அமைதி அடைந்த மனம்? அமைதியற்ற சுபாவமுடைய மனதை, அதற்கு மனதை கொண்டே அறிவை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, உண்மையை புரிந்து உணர்ச்சி பூர்வமாக செயல்படுகின்ற மனதை அறிவுபூர்வமாக செயல்படுகின்ற மனமாக கொண்டு வருதல். எல்லாமே முக்தி மனதுக்குத்தேனே ஒழிய ஆத்மாவுக்கு இல்லை. இந்த உடலுக்கு கூட முக்தி கிடையாது. அது முக்தி இருந்தால் இல்லாட்டியும் இந்த உடல் அழிந்து விடும், அங்கேயே பாடி ஆயிடும் இந்த பூமியிலேயே. அப்போ எதுக்கு முக்தி? ஜீவன் முக்தி, விதேக முக்தி, அமைதி அப்படிங்கிறதுனா நம்முடைய மனசுக்குத்தான் மன அமைதி, மனதிற்குத்தான் அமைதி. அந்த மனதுக்குத்தான் முக்திங்கிறது. ஆத்மா எப்பொழுதுமே முக்தி சுரூபமானது. முக்தியை கொடுக்குறோம்னு சொன்னால் அது போயிடும். அப்போ முக்தியை அடைகிறான், சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைகிறான்
அமைதியை அடைகிறான்னா என்ன? மனமே நான் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மனமானது நான் உடல் அல்ல, நான் மனமல்ல, நான் ஆத்மஸ்வரூபம் என்று அந்த மனதே நினைக்குது. அப்படி நினைத்தவுடன் அந்த மனமே தன்னால் விடுதலை அடைந்து விடுகின்றது. அப்போ சம்சாரம்ங்கிறதும் மனம்தான், அந்த விடுதலை அடைகின்றான்ங்கிறதும் மனம்தான். ஆத்மா எப்பொழுதும் விடுதலை அடைகிறதில்லை, ஆத்மா எப்பொழுதுமே விடுதலையாகத்தே இருக்குது. ஆனால் இந்த மனம் என்ன செய்கின்றது? ஆத்மாவுடைய சைதன்ய தத்துவத்தை வாங்கி கொண்டு நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், என்னை தவிர ஏறுமில்லைன்னு மனமானது செயல்பட ஆரம்பிச்சிருது. எப்படி ஒருத்தட்ட ஒரு முதலாளி ஒரு பொறுப்பை கொடுப்பாரு. அந்த பொறுப்பை கொடுத்தவொடனே ஒரு முதலாளியிடமிருந்து நம்ம பொறுப்பை வாங்கி முதலாளியின் சார்பாகத்தே நம்ம பண்ணுறோம். நம்ம அந்த பொறுப்பு இல்லைன்னு நினைக்காம எப்படி சில பேர் நான் தான் ஓனர், நான் வச்சிருந்தேன், முதலாளிலாம் ஒரு ஆளா, நான் தான் ஒரு இதுன்னு சொல்லி ஆணவம் கொண்டு தானே ஆட்சி செய்ய ஆரம்பித்து விடுவாங்க, தானே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க, நான் தான் எல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சுடுவாங்க. அது மாதிரி நிறைய நம்ம ஸ்தாபனங்களில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பாரு, அந்த பொறுப்பில் செயல்பட அது எனக்குத்தான் சொந்தம், நான் தேன்னு சொல்லி தான் யூகித்து தான் தேன் கரெக்டு, அந்த பொறுப்பு கொடுத்தவர் தவறுங்கிற அளவுக்கு போயிடும். அது ஏன்னா அது தவறு இல்லை, அது மனதினுடைய இயல்பே அப்படித்தேன். அதனால் யாருமே குறை கூற தேவையில்லை, யாரையுமே நம்ம குறை கூற தேவையில்லை. சோபான அத்தியாசம் முடியுமா ரஜு சர்ப்பவது, கயிறிலே பாம்பை பார்த்தல். கயிறில் பாம்பை நம்ம பார்க்க சொன்னோமா, அதை ஏற்றி வைத்தல். உண்மையிலேயே பாம்பு கிடையாது, அதை ஏற்றி வைத்தல். அது மாதிரி பிறர் நம்மளாக மற்றவர்களை பற்றியோ மற்றவருடைய குணங்களில் இல்லாததை பற்றியோ இருப்பது இல்லாததை பற்றி நாம அதை ஏற்றி வைத்து கொண்டிருக்கின்றோம். நான் தான் எல்லாம், நம்மதே எல்லாம், ஈகோ, அகங்காரம், நான் தான் எல்லாம், நான் தான் பண்ணுவேன், நான் சொல்கிறதும் சரி, அவர் சொல்கிறது தப்பு இல்லை, அவர் செய்கிறது தப்பு, இவர் செய்கிற தப்பு, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், அவர் நம்பி வந்தேன், அவர் செய்வார்னு நினச்சேன், எதிர்பார்த்தேன், அப்படிங்கிறது யார் மேலே தவறு? அவர் மற்றவர்கள் நம் குறை கூறுவதில் தவறு இல்லை, நம்மீது தான் தவறு. நாம் தான் அவரிடம் இல்லாத பண்பை இருப்பதாக ஏற்றி வைத்து கொண்டு நாம் அதிலிருந்து குறை காண்கின்றோமே ஒழிய யாரிடமும் எந்த குறையும் இல்லை, நம்மீது தான் குறை இருக்கின்றது. குறையுடைய மனம் எங்கு சென்றாலும் குறைவாகத்தான் இருக்கும். பக்குவமற்ற மனம் எங்கு சென்றாலும் பக்குவமற்றுதான் செயல்படும். ஏன்னா அந்த மனமே பக்குவம் இல்லையே, எங்கே போனாலும் யாரிடம் விவகாரம் பண்ணாலும் அது பக்குவம் இல்லாமல் செயல்படும். ஏன்னா மனம் நோயுடைய மனம் எங்கே போனாலும் அது நோய்வாப்பட்டுத்தான் இருக்கும். நோயுடைய மனம்னா என்ன? வெறுப்பு மனம் நான் என்று நினைக்கிறது. ஆத்மஸ்வரூபத்தை நான் என்று நினைக்கின்ற மனம் ஆத்மஸ்வரூபத்தை மறந்து அந்த ஆத்மாவை நான் என்று நினைக்கின்ற மனம். அப்படிப்பட்ட மனம் எல்லா சங்கல்பத்தையும் விட்டு ஆத்மதம்ஸ்தம் மனக்கருத்தா, ஆத்மாவிலேயே சமாதி அடைதல், ஆத்மாவிலேயே நிலை பெற்று இருத்தல், வேறு ஒன்றிலும் நினைக்காமல் இருத்தல்னா என்ன அர்த்தம்? ஆத்மாதான் சத்தியம், அனாத்மா மற்றவை அனைத்து மித்யா என்று முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கின்ற மனம் எதை அடைகின்றது? இப்படி எவனொருவன் இப்படி என்ன செய்கின்றான்? தியானத்தில் ஈடுபடுகின்றானோ, தியானத்தை உடைய மனம், தியானத்தை இப்படி நான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் செய்ததனுடைய மனம். தம் வித்யாத் யோகாத் வியூகா சொன்னார். வியோகம் யோகாத், யோக சேவையாங்கிறலாம் மனக்கட்டுப்பாட்டுடன் இந்திரியங்களை அடக்கி மெதுவாக எவனொருவன் தியான பயிற்சியில் ஆத்ம தத்துவத்தை நினைக்கின்றானோ அவன் தியாகி, அவன் யோகி, ஞானி என்று பகவான் கூறுகின்றார்.
அவனை அப்படிப்பட்டவரை வர்ணனை செய்கின்றார். 27 32வது ஸ்லோகம் வரை ஆத்ம தியானம், ஆத்மாவை தவிர வேறு ஒன்றையும் நினைக்காமல் ஆத்மஸ்வரூபத்தையே நிதித்தியாசனம் செய்த ஞானியின் என்னை அடைகின்றான், அவன் முக்தனாகின்றான். அவனுடைய மனம் முக்தனாகின்றது. முக்தி சுரூபத்தை உணர்ந்து முக்தனாகவே அவனுடைய மனம் ஆகின்றது. 27வது ஸ்லோகம். பிரசாந்த மனசம் ஏனம் பிரசாந்த மனசம் ஏனம் யோகினம் சுகமுத்தமம் யோகினம் சுகமுத்தமம் சாந்தரஜசம் உபைதி சாந்தரஜசம் உபைதி சாந்தரஜசம் பிரம்மபூதமகல்மஷம் பிரம்மபூதமகல்மஷம். இப்படிப்பட்ட தியானத்தில் ஈடுபடுபவன் அவனை உத்தமமான மாறாத சுகம், அவன் சுகம் உத்தமம், முதல் வரியில் கடைசி, உத்தம சுகத்தை அவன் அடைகின்றான். உத்தம்னா என்ன? உயர்ந்த, மேலான, குறையில்லாத, குறையாத, குற்றமற்ற, மாறாத, என்றுமே இருக்கக்கூடிய தாரதம்பியமற்ற உத்தம சுகத்தை அவன் அடைகின்றான். அது உத்தம சுகம்ங்கிறார். சுருக்கமாக சொன்னால் பேரின்ப சுகம். உத்தம சுகம் இதில் என்ன சொல்கிறாரு? உபைத்தி அப்படிங்கிறார். உபைத்தினா உத்தம சுகம் அவனை வந்தடைகின்றது. அவனை போய் சுகத்தை அடைகிறான்னு சொல்லலை. உத்தமமான சுகம், பேரின்ப சுகம் அவனை வந்தடைகின்றது. உயர்ந்த சுகம். யாருக்கு உயர்ந்த சுகம்? நச்ச அபரம் லாபம். ஆத்ம சுகத்தை அடைந்தவன், ஆத்ம சுகத்தை நினைத்தவன், ஆத்ம லாபத்தை நினைத்தவன், ஆத்மாவிலேயே மனம் உந்தி இருப்பவனை இந்த உத்தம சுகமானது வந்திருக்கின்றது. முக்தனாகின்றான். எதிலிருந்து முக்தனாகின்றான்? எதனால் அவன் முக்தனாகின்றான்? பிரசாந்த மனசம் அப்படிங்கிறார். பிரசாந்தம்னா அளவற்ற நல்ல அமைதியை அடைந்தவன், மன அமைதியை அடைந்த பிரசாந்த எவனுடைய மனமானது அமைதியை அடைகின்றதோ அந்த அமைதியான சுரூபத்தை அவன் அடைகின்றானோ. எதிலிருந்து விடுபட்டவன்? சாந்த ரஜசம், ரஜோகுணத்திலிருந்து அவன் எவன் சாந்தத்தை அடைகின்றானோ. ரஜோ குணம்ங்கிறார். ரஜோகுணத்திலிருந்து சாந்தத்தை அடைந்தவனை உத்தம சுகமானது அடைகிறது. இவன் அடைய போய் தேவையில்லை, அவனிடமே எல்லாம் அடைகின்றது. தன்னில் தானே அவன் இன்புற்று இருக்கின்றான். அவனை எந்த நிகழ்வும், அவனை உலக விஷயங்கள் எதையும் அவனிடம் தாக்குவதில்லை. சோபான அஸ்தியாசம், தவறாக புரிதல், ஏற்றி வைத்தல், பொய்யை உண்மை என்று நினைத்தல், மோகமானது அவனிடம் இல்லை. அதே இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? சாந்த ரஜசம் அப்படின்னா ரஜோகுணத்திலிருந்து விடுதலையை அடைந்தவன். அப்போ குணம் 3 வகைப்படும். ஒன்று சத்துவம், இனி ஒன்று ரஜசம், இனி ஒன்று தாமசம். சாந்த ரஜசம் என்ன அர்த்தம்? சத்துவ குணத்தில் இருந்தவன், சத்துவ குணத்தை அடைந்தவன். ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு செயல்பாடு இருக்கு. 3 குணம் மனதை உடையது. மனமே இந்த 3 குணத்தினாலுமே உருவானது. களிமண்ணிலிருந்து பானை உருவானது.
அப்போ களிமண்ணில் பானையில் என்ன இருக்கும்? களிமண் இருக்கும். தங்கத்திலிருந்து தோடு மூக்குத்தி உருவானது. அப்போ தோடு மூக்குத்தியில் என்ன குணம் இருக்கும்? தங்கம் குணம் இருக்கும். நூலிலிருந்து துணியானது நெய்யப்பட்டது. ஒரு அறிவிப்பு இத்துடன் வகுப்பு முடிந்தது. துணியானது நெய்யப்பட்டது. திறந்தோறும் நூலிலிருந்து துணியானது நெய்யப்பட்டதோ ஒவ்வொரு அத்தியாயமாக நாம் காலை 6 மணியிலிருந்து அவனுடைய மனதிலே இருக்கும்.